டீசல் கார் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸுக்கு காமனாக வர்ற ஒரே கம்ப்ளைண்ட் ஆயில் குடிக்கிற கம்ப்ளைண்ட். 10,000 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ளாட்டையும் 6 லிட்டர் ஆயில் டாப்அப் பண்ணிடுறாங்க. இதுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஆயில் செப்பரேட்டரு, டர்போ, இன்டர்கூலரு, இன்லெட்டு. ஆயில் செப்பரேட்டர் போயிருந்துச்சுன்னா ஆயில் கசிய செய்யும், ஆயில் கேஜ் வழியாக புகை வரும். நீங்கள் ஆயில் செப்பரேட்டரை மாற்றிக்கங்க. ஏங்க 100க்கு 99% டர்போ தாங்க கம்ப்ளைண்ட் வரும். மேக்ஸிமம் டர்போ கோர் மாற்றுறதுக்கு நீங்கள் புது டர்போ அசம்பிளி மாற்றிக்கங்க, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிரும். அப்படி இல்லையா ஏதாவது கம்மியான கிலோமீட்டர் ஆக்சிடென்ட் வண்டிலேருந்து கிடைக்கிற டர்போ அசம்பிளியை வாங்கி மாற்றிக்கங்க. ஏங்க எல்லா டீசல் வண்டியிலையும் டர்போ தாங்க போகும், வேறு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆயில் குடிக்கிறதுக்கு டர்போவை மாற்றுங்க, கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிரும். ஏங்க இன்லெட்டில் ஆயில் அடிக்குது அப்படின்னா ஹெட்டில் வர ஸ்டெம் ஆயில் சீல் போச்சுன்னா தாங்க இன்லெட்டில் ஆயில் அடிக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா தாங்க ஸ்டெம் ஆயில் சீல் போகும். அதே மாதிரி கிலோமீட்டர் அதிகமாக ஓடிடுச்சுன்னா நம்ம போர் தேஞ்சிரும். போர் தேர்ந்துருச்சுனாலும் நமக்கு ஆயில் குடிக்கும். அதெல்லாம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும். மேக்ஸிமம் டீ போர்டு வண்டி ஓட்டிடுவாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உங்கள் வண்டியில் ஆயில் குடிக்கிற கம்ப்ளைண்ட் வருதா, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்ட டர்போ செக் பண்ணுங்கள், இன்டர்கூலரை க்ளீன் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஊற்றுற இன்ஜின் ஆயில் ஒரே கம்பெனி ஆயில் ஊற்றுங்க, ஒரே கிரேடு ஊற்றுங்க. சர்வீஸுக்கு மாற்றி ஊற்றாதீங்க, அதுவும் உங்களுக்கு ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.